காசியை போய் பார்க்குறோம். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது முஸ்லிம் பெருமக்கள் மக்காவுக்கு போற மாதிரி இந்து பெருமக்கள் காசிக்கு போகணும். பிரதம மந்திரியின் தொகுதிங்கிறதுக்காக இல்லை, அது முக்கியமான தொகுதிங்கிறதுக்காக. நான் ஆண்டுக்கு ஒரு முறை போய் காசியில போய் கும்பிட்டு வர்றேன். அந்த காசியில கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால ஹனுமான் காட்டுன்னு ஒரு பகுதியில கங்கை கரையில ஒருவர் மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டே வரார். இப்படி மல்லாந்து நீந்துவாங்க பார்த்தீங்களா, நீந்திக்கிட்டே வரார். வயிறு பெருசா இருக்கு, வாயில வானீர் வழியுது, முகம் தேஜஸா இருக்கு, குங்குமம் மட்டும் விழுது பெருசா இருக்கு, பிரகாசமா இருக்கார், குண்டா இருக்கார். அப்படியே மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டே வர. எங்க? காசியில கங்கை கரையில ஹனுமான் காட்டுல. காசியில மொத்தம் 64 காட். காட்டுனா தீர்த்தம், குளிக்கிற இடம். நம்ம குளிக்கிறதெல்லாம் எங்க தெரியுமில்ல, ஹரிச்சந்திரா காட்டுக்கு போக மாட்டோம், அங்க 4-5 எரியும். மணிகர்ணிகா காட்டுக்கிட்ட போக மாட்டோம், அங்க 60-70 எரியும். 60-70 எரியும், 60-70 கியூப்ல படுத்து கிடக்கும். கிட்ட போய் பார்த்தா ரொம்ப பேர் அரண்டு போவாங்க. அது ஒரு பக்கம். நம்ம இந்த இடம் ஹனுமான் காட்டு, சங்கரவனத்துக்கு பக்கத்துல, கேதார் காட்டுக்கு அடுத்தாப்புல கொஞ்சம் தள்ளி அங்கே ஹனுமான் காட்டு. இந்த சாமி இப்படியே நீந்திக்கிட்டே போறார். ஹனுமான் காட்டுல சங்கரவனம். சங்கரவனத்துல ஒரு பிராமண பொண்ணு, அந்த அம்மாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 70 இருக்கும். இங்க வாழ்க்கையெல்லாம் போதும்னு சொல்லி காசியில போய் உட்கார்ந்து இருக்கு ஹனுமான் காட்டுல. இந்த அம்மாவுடைய சகோதரி அங்க இருக்கா. அவ வந்த பக்கத்துல, அக்கா நீ சின்ன வயசுல உனக்கு குழந்தை இல்லாத பொழுது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டியா? ஆமா. ஞாபகம் இருக்கா? ஆமா. 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு பிரார்த்தனை. குழந்தை பிறந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு புள்ள பிறந்து இந்த அம்மா மேல இங்க உட்கார்ந்து இருக்கு. 70 வருஷம் ஆச்சு, இன்னும் பிரார்த்தனையை நிறைவேற்றலை. நம்ம வேகமா அவசரத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அப்புறம் கடவுள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சரிதானா? அரியக்குடியில ஒரு செட்டியார் இருந்தார். கையில பெரிய வைர மோதிரம் போட்டிருந்தார். எப்ப பார்த்தாலும் திருப்பதி பெருமாளை கும்பிடுறவர். ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, கையில நெகச்சுத்து வந்துருச்சு. வந்தா வீங்கி போச்சு, வலி தாங்க முடியல. நெக கண்ணுன்னு அதுக்கு பேரு. கண்ணுல வலி வந்தாலும் தாங்காது, நெக கண்ணுல வலி வந்தாலும் தாங்க முடியாது. தாங்கலை இவருக்கு. மோதிரத்தை கலட்ட வரல. பக்கத்துல வீட்டு ஐயங்கார், ஐயா வெட்டுங்க என்னார். எதையா வெட்டுறது? விரலையா வெட்ட முடியும்? மோதிரத்துல வெட்டுற அளவுக்கு போறதுக்கு இடம் கிடையாது, வீங்கி போச்சு. பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்க. மாயாவதாரா வெங்கடேசா கோவிந்தா சீனிவாசா வெங்கடாஜலபதி கலட்ட வந்துட்டா இந்த மோதிரத்தை கலட்டி உண்டியல்ல போடுறேன். நேர்ந்துக்கிட்டார். அன்னைக்கு ராத்திரி இந்த கையை தற்செயல அப்படி வச்சு படுத்துட்டார். தலை அழுத்தின உடனே பிரஸ் ஆகி உள்ளே இருக்கிற பசல்லாம் வெளியில காலம்பர மோதிரம் கொடகுடன்னு கண்டு வந்துருச்சு. பெருமாள் கிருபை. நம்பினார் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்பு. அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. ஞாபகம் வச்சுங்க. நீ எவ்வளவுக்கு கடவுளை நம்புறியோ கடவுளும் அவ்வளவுக்கு உனக்கு சத்தியமாய் இருப்பார். நீ கடவுளை எவ்வளவுக்கு நம்பலையோ கடவுளும் உன்னை விட்டு விலகி போயிடுவார். அவ்வளவுதான். மோதிரத்தை கொண்டே போடணும்ல உண்டியல்ல. ஐயங்கார்ட்ட சொன்னார், இது பரம்பரையா உள்ள மோதிரம். கலட்ட வந்துருச்சு இல்ல. இனிமே நம்ம கெட்டிக்காரத்தனம் பகுத்தறிவை காட்டுவோம் இல்ல, விட்டுருவோமா? ஐயங்கார் பார்த்தார், செட்டியார் யோசிக்கிறாரு. முதலாளி ஒண்ணு செய்வோம், என்ன இது 10,000 ரூபாய் போறோம், 10,000 ரூபாய் உண்டியல்ல கொண்டே போட்டுருவோம். நம்ம பெருமாளை ஒண்ணு ஏமாத்த வேண்டாம். ஏமாத்த போறாங்க என்ன அர்த்தம்? ஏமாத்த வேண்டாம். சரி, அடுத்த புரட்டாசி சனிக்கிழமை கொண்டே போட்டுருவோம். ஐயங்காரும் செட்டியாருமா புறப்பட்டாங்க. போய் திருப்பதி உண்டியல் சாமியை கும்பிட்டு 10,000 ரூபாய் கட்டு, புது கட்டு, 100 ரூபாய் கட்டு, வெங்கடேசா கோவிந்தா 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 உள்ள போட்டார்ல. டங்குன்னு ஒரு சத்தம், மோதிரமும் கலண்டு உள்ள விழுந்துருச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? சாமி, இந்த மோதிரத்தை போட வேண்டான்னு நினைச்சதுக்கு 10,000 ரூபாய் பெனால்டி வாங்கிவிட்டியே, பெனால்டி வாங்கிவிட்டியே, அபராதம். ஐயங்கார் சொன்னார், பரவாயில்லை. ஏன்? அந்த உண்டியல்ல கீழே ராமானுஜர் மகாலட்சுமி எந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதுல என்னத்தை போட்டாலும் 10 மடங்கு திரும்பி வரும். நம்மளால விவரம் இல்லாமல் அங்க போய் உண்டியல் போடுறான்னு நினைச்சிங்க, கொட்டுறாங்க கொண்டு அந்த உண்டியல்ல
மற்ற ஊர்ல எல்லாம் உண்டியல் அப்படி இல்லை, அங்க ஒரே உண்டியல் தான்மா, பார்த்திருக்கீல்ல, ஒரே உண்டியல். அவர் தூக்கி மேல போடணும், அவ்வளவுதான். மற்ற ஊர்ல மதுரை மீனாட்சி கோயில்ல 20 உண்டியல் வச்சிருக்கோம். அவனவன் இப்பதான் பழைய 10 காசை கொண்டாந்து போடுறேன். ஆமா, வீட்டுல சும்மா நடக்கு. என்ன அநியாயம். எதுக்கு சொல்ல வந்தேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இல்ல கடவுள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அது மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எதுக்கு இது கதை எங்க ஆரம்பிச்சு ஞாபகம் வருதா? அந்த அம்மாட்ட ஆரம்பிச்சேன். எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க? நல்லா கேட்கறாங்க பாத்தீங்களா? அதுக்காகத்தான் நான் ஒரு 45-50 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தவன். அதனால இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது. நீங்க பதில் சொல்லாட்டாலும் நானே வினாவும் நானே விடையும் நானேன்னு சொல்லிக்கிடுவேன். 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னிய அக்கா, சாப்பாடு போட்டியா? புட்டு போச்சுரி, இப்பவாவது போடு. இப்ப அதுக்கெல்லாம் வசதி இல்லையே. இந்த சாமி ஒருத்தர் இருக்காரு, இந்த மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டு போற சாமி, அவருக்கு சோறு போட்டா 1000 பேருக்கு சோறு போட்ட புண்ணியம். அகரம் 1000 அந்தலருக்கு ஈயில் எண். 1000 பிராமணருக்கு சாப்பாடு போடுவது புண்ணியம். 1000 கோயில் கட்டுறது அதை விட புண்ணியம். ஒரு சித்தருக்கு ஒருவேளை சோறு போடுறது எல்லாத்தையும் விட புண்ணியம். யாரு சொன்னா? திருமூலர் திருமந்திரம். ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை தானே, திருமூலர் திருமந்திரம். இந்த பரம ஞானி, இவருக்கு சாப்பாடு போடு. இந்த அம்மா வந்தது, இவர் சிரிச்சு அப்படி என்ன பாட்டின்னார். சாமி ஒருவேளை வந்து மத்தியானம் நம்ம வீட்டில் சாப்பிடணும். சரின்ட்டார். புறப்பட்டார். மேலெல்லாம் தண்ணி அப்படி தொடச்சார். சிரிச்சு அப்படிக்கு நடந்து வரார். சாப்பிட உட்கார்ந்துட்டார். வந்து இந்த பெரிய சாமி, அந்த பாட்டிக்கு 70 வயசு. அந்த காலத்துல என்ன டேபிள் சேரா இருந்தது, கீழே தான் உட்கார்றது. தரைய மெழுகி சாமியை உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடு போட்டான். 70 வயசு குனிஞ்சு நிமிந்து சோறு போட்டால தெரியும். இப்ப எல்லாம் டேபிள்ல உட்கார்ந்து இப்படி சாப்பிடுறோம். அதனால கீழே உட்கார்ந்து சாப்பிட்டா கைக்கு வாய்க்க 1/2 மைல் தூரம் தெரியுது. அவரு கீழே உட்கார்ந்தார். பாட்டி சாப்பாடு பரிமாறினான். சாம்பார் சாப்பிட்டார், ரசம் சாப்பிட்டார், மோர் குழம்பு சாப்பிட்டார், மோர் சாப்பிட்டார், திவ்யமா சாப்பிட்டார், பாயாசம் சாப்பிட்டார். முடிஞ்சது. பாட்டியை பார்த்தார், ஒரு மாதிரி சிரிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டார். இந்த இலையை எடுத்து போடணும். சித்தர்களும் ஞானிகளும் சாப்பிட்ட இலையை கண்ட இடத்துல போடக்கூடாது. யாராவது மிதிச்சா தப்பு. குழிய தோண்டி போட்டு புதைக்கணும். இதான் நம்ம சம்பிரதாயம். குழிய தோண்டி இந்த இலையை கொண்டே போட்டு புதைச்சிட்டு வந்து பார்க்கறா, இன்னொரு எச்சி இலை கிடக்கு. என்னடா இது, நான் மறந்துட்டேனா? இப்பத்தானே எடுத்து போட்டேன். சரி, கொண்டே போட்டுட்டு வந்தா 3வது கிடக்கு. என்ன எச்சி இலை வளருது? 4வது, 5வது, 6வது, 7வது, 50, 60, 100, 150. பாட்டி இடுப்பு ஒரு வழி ஆயிடுச்சு. அம்மா குனிஞ்சு எடுத்துக்கொண்டே போட்டு வந்தால தெரியும். அந்த சகோதரி வந்து இந்த பாரு சாமி கால்ல போய் விழு. அவர் போற போது ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போனாரு. எதுக்கு சிரிச்சாரு தெரியாது. சித்தம் போக்கு சிவம் போக்கு. சித்தர்கள் வார்த்தை நமக்கு புரியாது, ஆனா பின்னாலதான் புரியும். கிட்டக்க போனா, என்ன பாட்டி இலை வளருதா? எப்படி இருக்கு? குழந்தை மாதிரி. சாமின்னு காலில் விழுந்துட்டா. 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னில்ல, 1000 இலையாவது எடுக்க வேண்டாம்? உன்னை என்ன 1000 பேருக்கு சாப்பாடே போட சொன்னேன்? உன்னால முடியாததை ஏன் நேர்ந்துக்கிறேன்? கடவுள் உங்ககிட்ட ஒண்ணு வந்து கேட்கல, நீயா தான் நேர்ந்துகிட்ட. குழந்தை பிறந்தா 1000 பேருக்கு சாப்பாடு போடுன்னு என்ன கடவுளா வந்து சொன்னாரு? நேர்ந்துகிட்டது நீ, இப்ப ஏமாத்துறது நீ. இனிமே நேர்ந்துக்கிறத வளவோட நேர்ந்துக்கோ. காலில் விழுந்து கும்பிட்டா. இந்த சாமிக்கு பேரு தான் திரைலிங்க சுவாமி. இந்த திரைலிங்க சுவாமி யாரு? குழந்தையானந்த சுவாமிக்கு இன்னொரு பேரு. கதை வரலாற்றுக்குள்ள நான் இன்னும் போகல. எங்க இருக்கார் சாமி? இப்போ காசியில இருக்கார். சார் எந்த வருஷம்? 1880. நான் சொல்ற கதை 1880. பகவான் ராமகிருஷ்ணர் வர்றார் காசிக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப ஊர்களுக்கு போனதில்லை. கல்கத்தாவில் இருப்பார். கமர்புகூர் அவர் பிறந்த ஊர், அங்க போவார். ஜெயராம்பாடி சாரதாமணி தேவியார் பிறந்த ஊர், அங்க போவார். தட்சிணேஸ்வரம் கல்கத்தா தப்பின பகவான் கண்ணனும் ராதையும் இருந்த இடம் பிருந்தாவனம்.
வேற எங்கேயும் பகவான் ராமகிருஷ்ணர் போனதில்லை. காசிக்கு வந்துட்டார். காசியை பார்க்கணும். காசியில எல்லாம் சிவலிங்கம். மதுர் பாபுன்னு ஒருத்தர். மதுர் பாபு யாரு? தட்சிணேஸ்வரத்துல கோயில் கட்டின ஜமீன்தார். அவர் இவரை கூட்டிக்கிட்டு வர்றார். 2 பேரும் வந்துட்டாங்க. கங்கையில படகுல வர்றாங்க. ஒவ்வொரு காட்டுன்னா என்ன சொன்னேன்? குளிக்கிற இடம் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. மணிகர்ணிகா காட். அந்த இடத்துல தான் பணத்தை எல்லாம் எரிக்கிறது. எல்லாம் சில சமயத்தில் உள்ள குளிச்சோம்னா அப்படி வந்து இடிக்கும். அரண்டு போயிடக்கூடாது. நாளைக்கு நம்மளும் இப்படித்தான். எங்க பைசாவா கூட வரப்போது ஒன்னோட வராது, ஒன்னு கூட வராது. அதுக்குத்தான் இந்த பாடுபடுறோம். தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போறோம். சரிதானே? வாழ்க்கையில பிறக்கிற போது என்ன சொல்லுவான்? குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்பான். போற அன்னைக்கு என்ன சொல்லுவான்? செட்டியாரை தூக்கியாச்சான்னு கேட்க மாட்டேன், நாடாரை தூக்கியாச்சான்னு கேட்க மாட்டேன், ஐயரை தூக்கியாச்சான்னு கேட்க மாட்டேன், ஐயங்காரை தூக்கியாச்சான்னு கேட்க மாட்டேன், பணத்தை தூக்கியாச்சான்னு கேட்பேன். அட பாவிகளா, எவ்வளவு பட்டம், எவ்வளவு பேரு, எல்லாத்தையும் மாத்தி ஊரலாங்கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி புனம் என்று பேரிட்டு சூரையங்காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே. திருமூலர் திருமந்திரம். முதல் சித்தர் திருமூலர், மறக்காதீங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த முதல் சித்தர் திருமூலர். அவர் வாக்கு இது. பகவான் ராமகிருஷ்ணர் வர்றார். மணிகர்ணிகா காட் அந்த இடத்துக்கு வர்றார். இப்படி பார்க்கிறார். திடீர்னு முகத்துல பரவசம், விவரிக்க முடியாத பேரின்பம். இந்த கை இப்படி மேல போகுது, இந்த கை இப்படி போகுது. அப்படியே சாஞ்சார். மூச்சு ஓடுது, மத்த எல்லாம் நின்று வச்சு. இதுக்கு பேரு சமாதி நிலைன்னு பேரு. பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி நிலைக்கு போயிட்டு திரும்பி வருவார். மற்றவாளால அது முடியாது. சமாதி நிலைக்கு போனா திரும்பி வர முடியாது. சமாதி 8வது படி. இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி 8வது படி. சமாதி நிலைக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடியவர் ஆற்றல் வாய்ந்தவர் ராமகிருஷ்ணர். ஏன்னா அது அவதாரம். விவேகானந்த சாமியால அது முடியாது. இவர் என்ன பண்ணார்? அப்படி சமாதி நிலையில ஆழ்ந்துட்டார். மதுர் பாபு இவரை கையை பிடிச்சார். போட்டுக்காரன் கையை பிடிச்சான். மெதுவா கொண்டாந்து கரையில இறக்கி வச்சுட்டாங்க. படுத்து கிடக்கிறார். மூச்சு மட்டும் ஓடுது. விஸ்வநாதா 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 அகிலேசா விஸ்வநாதா விசாலாட்சி. எல்லாரும் சுத்தி வர 1/2 மணி நேரம் அம்பாள் பேரையும் ஆண்டவன் பேரையும் சொல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரக்ஞை வருது. பகவான் ராமகிருஷ்ணர் முழிக்கிறார். சாமி, எதனால சமாதியானீங்க? இல்ல, அந்த மணிகர்ணிகா காட்டுக்கிட்ட போனா ஒரு ஆளு சிவப்பா இருக்கார், உயரமா இருக்கார், சடாமுடியோட இருக்கார். அவர் வந்து நிக்கிறார். பக்கத்திலே பச்சை நிறத்தோட ஒரு பராசக்தி நிக்கிறார். இந்த ஆன்மாக்களை எல்லாம் அவர் பார்த்து ஓம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம் 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 என்று தாரக மந்திரத்தை சொல்கிறார். அந்த பராசக்தி முந்தானையால் விசிறுகிறாள். அந்த ஆன்மாக்கள் மேலே போகின்றன. இந்த காட்சியை பார்த்தேன் நான். சிவத்தையும் சக்தியையும் பார்த்தேன். மாதர்பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் என்று அப்பர் சுவாமிக்கு கிடைச்ச காட்சி எனக்கு கிடைச்சது. சமாதி ஆயிட்டேன். யாரை பார்த்தார்? சிவபெருமானையும் பராசக்தியமும் மணிகர்ணிகா காட்டில் பார்த்து எழுதியிருக்கார் சார். ரெக்கார்டு 1886 ஆகஸ்ட் 14ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி விடிகாலம் ஆண்டவனுடைய திருவடி அடைந்தவர் ராமகிருஷ்ணர். அதுக்கு 6 வருஷம் முன்னால காசிக்கு போனார். 1880. மதுர் பாபுட்ட கேட்கிறார், எனக்குன்னு தனியா ஒரு ரிக்ஷா ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடு. எதுக்கு ரிக்ஷா? ஒண்ணுமில்ல, ஒரு ரிக்ஷா வேணும் எனக்கு. சும்மா சொல்லுங்க. காசி எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா தெரியுது. நான் சிறுநீர் கழிக்கணும். இங்க எப்படி சிறுநீர் கழிப்பேன்? ஒரு நாளைக்கு 4 முறையாவது சிறுநீர் கழிக்கணும். கங்கையை தாண்டி போய் சிறுநீர் கழிச்சுட்டு திரும்பி வர்றேன். அதுக்கு எனக்கு ஒரு ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கொடு. நம்ம கங்கை எண்ணுக்கு எவ்வளவு அழுக்காக்கணுமோ அவ்வளவு அழுக்காக்கி விட்டான். ஆமா, இந்த ராமகிருஷ்ணருக்கும் நம்ம குழந்தையானந்த சுவாமிக்கும் என்ன சார் சம்பந்தம்? ராமகிருஷ்ணர் வந்து காசியிலே ஒரு பரமஞானியை பார்த்தார். அந்த பரமஞானிக்கு பெயர் திரைலிங்க சுவாமி. குழந்தையானந்தருக்கு 4 இடத்துல சமாதி.
ஞானிகள் அப்படித்தான், சித்தர்கள் உட்காருவாங்க, 21ஆம் தேதி எந்திரிச்சிருவாங்க. நமக்கு தெரியாது. இந்த உடம்பை பிக்கவும் தெரியும், சேர்க்கவும் தெரியும். என்னங்க 5 வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி 5 பூதம் தானே இந்த உடம்பு. அவங்களுக்கு பிரிக்கவும் தெரியும், சேர்க்கவும் தெரியும். குழந்தையானந்த சுவாமி திருவண்ணாமலையிலே முதல் சமாதி, தென்காசியில 2வது சமாதி, காசியில 3வது சமாதி, மதுரையில 4வது சமாதி. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த புண்ணியவான். அவங்களுக்கு வயசெல்லாம் கிடையாது, சித்தர்கள். நமக்குத்தான் வயசெல்லாம். இப்படி காசியில அவருக்கு என்ன பேரு? திரைலிங்க சுவாமிகள்னு பேரு. பகவான் ராமகிருஷ்ணர் இவரை பார்க்க வரார். திரைலிங்க சுவாமியே, அந்த படமெல்லாம் இருக்குங்கிட்ட. ரொம்ப பத்தலை குண்டுல படம் போட்டாங்க. அப்போ நாங்க போய் பேசினேன். ஒரு பெரிய புஸ்தகம் கொடுத்தாங்க, அதுல எல்லா படமும் இருக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் திரைலிங்க சுவாமியை பார்க்கிறார். இவர் கடவுளுக்கு சமானம், கும்பிடுறார். திரைலிங்க சுவாமியும் இவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறம் பகவான் ராமகிருஷ்ணர், உங்களுக்கு நான் பாயாசம் கொண்டாந்து இருக்கேங்கிறார். பகவான் ராமகிருஷ்ணர் பாயாசம் பண்ணி கொடுக்க திரைலிங்க சுவாமி அதை சாப்பிட்டு இருக்கார். ராமகிருஷ்ணனுடைய ஒரு அத்தியந்த சிஷ்யர் ராக்கால்னு பேரு, அவரும் கூட போனார். திரும்பி வர்ற பொழுது கங்கை கரை, ஒரே கும்மிருட்டு, வழி தெரியல. பகவான் ராமகிருஷ்ணரும் ராக்காலும் இப்படியே தடுமாறி வர்றாங்க. பின்னால இருந்து வெளிச்சம் வருது. ஏது வெளிச்சம்? திரைலிங்க சாமி நின்று கைய காட்டுறார். அங்க இருந்து சூரிய வெளிச்சம் மாதிரி வருது. பாத்தியா பாத்தியா, உலகத்திலே உள்ள பரம ஞானிகளில் சிறப்பான ஞானி இந்த திரைலிங்க சுவாமிகள். காசிக்கு போனா பஞ்சகங்கா காட்டுன்னு ஒரு இடம், 5 கங்கை சேருதா அந்த இடத்துல, பஞ்சகங்கா காட். மணிகர்ணிகா காட்டுல இருந்து 2 காட்டு தாண்டி போனா, போட்ல போனா பஞ்சகங்கா காட். பஞ்சகங்கா காட்டுல இருந்து ஒரு 100 படி ஏறணும். முழங்கால் நம்மள்ட்ட இருக்காது, அது வேற விஷயம். 100 படி ஏறணும். நான் இந்த ஏறிட்டு தான் வரேன், ஏறுறேன் இறங்குறேன், என்ன கொஞ்சம் வலிக்கும், தேய்ச்சி விட்டுக்க வேண்டியதான், போனா போகுது, அவ்வளவுதானே. 100 படி ஏறணும். ஏறி மேல போனா திரைலிங்க சுவாமிகள் சமாதி. கீழே போய் பார்த்தா புரியும், நம்மளை பார்க்கிறார். நம்ம எதிர்த்தாப்புல உட்கார்ந்தோம்னா பேசுவார். சித்தர்கள்ட்ட அதை நீங்க செய்யணும். உட்கார்ந்து கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பல காட்சிகள் கிடைக்கும். இதெல்லாம் சொல்ல முடியாது. புருஷன் பொண்டாட்டி இன்ப அனுபவத்தை விட 1000 மடங்கு அதிகமான பேரின்ப அனுபவம் இது. அதையே சொல்ல முடியாத இதை எப்படியா சொல்ல முடியும்? ஏங்க, அல்வா இனிக்குது, மைசூர் பாகு இனிக்குது, வெல்லம் இனிக்குது, ஜீனி இனிக்குது, 4 ஒரே மாதிரியா இனிக்குது? ஒவ்வொரு மாதிரி இனிக்குது இல்ல? 4க்கும் உண்டான வேற்றுமைகளை காட்ட ஒரு கட்டுரை வரைகன்னு அந்த வாத்தியார பையன் எப்படி பார்ப்பேன்? யோ, அதெல்லாம் எழுத முடியாதையா, சாப்பிட்டா தான் தெரியும். இந்த சுவையே தெரியலையே, ஆண்டவனுடைய பேரின்பத்தை எழுத முடியுமா? பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. வள்ளற் பெருமான் வாக்கு. இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே, வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே, மெய்மையறிவானந்தம் விளக்கும் அருளமுதே, தீர்த்தா என்று அன்பரலாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே, என் சிறுமொழி ஏற்றருளே. ராமலிங்க சுவாமி வாக்கு. என்ன சொன்னாரா ராமகிருஷ்ணர்? இவர் பவதாரணியின் வடிவம். யாரை பார்த்து? திரைலிங்க சுவாமியை பார்த்து பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன வார்த்தை, இவர் பவதாரிணி. யாரு பவதாரிணி? நீங்க பவதாரிணிய பார்த்திருக்கீங்களா? உள்ள இருக்கு, கும்பிடுறீங்களே, கல்கத்தா காளி, இவளுக்கு தான் பவதாரிணின்னு பேரு. கல்கத்தாவில் 2 காளி கோயில், ஒன்று கல்கத்தா, இன்னொன்று தட்சிணேஸ்வரம். கல்கத்தா காளிக்கு நாக்கு இங்கே வரைக்கும் இருக்கும், கடுமையான வேகமான காளி கல்கத்தாவிலே. தட்சிணேஸ்வரத்தில் உள்ள காளி அமைதியான காளி. அதான் பகவான் ராமகிருஷ்ணர் வழிபட்டது. நான் கல்கத்தாவுக்கு 2 முறை போயிருக்கேன். உள்ள போய் கும்பிட்டு வருவேன். ஒரு அடி முதுகில் அடிப்பார். கல்கத்தா காளி கோயிலுக்குள்ள போனா சொல்லிடுவாங்க, பையில 10 ரூபாய்க்கு மேல வச்சுக்காதீங்க, எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்கன்னு. எல்லாம் இந்தியா அப்படித்தான், சில விஷயங்களை கண்டுக்கப்படாது. உள்ள போனா எடுத்துக்கிட்டே விட்டுருவாங்க. ஒரு அடி முதுகில் அடிப்பாங்க, நம்முடைய பாவமெல்லாம் போகும்னு. நமக்கு நாக்கு வெளியில வந்துடும் அடிச்சு அடியில. கல்கத்தா காளி கோயில். இவர் பவதாரிணி. காசி சென்று
வரக்கூடியவர்களை பார்த்து, நீங்கள் திரிலிங்க சுவாமியை தரிசித்தீர்களா அப்படின்னு கேட்பாராம் பகவான் ராமகிருஷ்ணர். இவர் உடம்புதான் பரமஹம்சருக்குரிய எல்லா அடையாளங்களையும் பெற்றுள்ளது. பரமஹம்சர், பரமஹம்சர்னா யார் அர்த்தம்? ஹம்சம்னா அண்ணா, பரமஹம்சம்னா கடவுளுடைய திருவடிகளில் அற்புதமான ஏரியில் திரியக்கூடிய அன்னம். இவர் அப்படிப்பட்டவர். சொன்னது யாரு? பகவான் ராமகிருஷ்ணர். யாரை பார்த்து? திரிலிங்க சுவாமிகளை பார்த்து. இன்னொரு நேரம் திருப்பரங்குன்றம். வேகமா இங்கே வர்றான். நான் 8 செய்தி சொல்றேன் இருக்கேன். அப்புறம்தான் வரலாற்றுக்குள்ளே போக போறேன். அப்போதைக்கு கதை முடிஞ்சிடும். திரிலிங்க 4 சமாதி சொல்லியிருக்கேன். மதுரையில தான் ரொம்ப நாள் வாழ்ந்தார். சரியா சொல்ல போனா அவருடைய பிறப்பு 1627. சமயநல்லூர்ல திருமலை மன்னருடைய திவான், திருமல நாயக்கருடைய திவான் அண்ணாசாமி ஐயர்னு பேர். அவர் மனைவிக்கு திரிபுர சுந்தரி அம்மாள்னு பேர். இந்த 2 பேருக்கும் ரொம்ப காலமா குழந்தை இல்லை. அங்கிருந்து ஆரம்பிச்சிருவோம். கதை புரியணும் இல்ல, குழந்தை இல்லை. மதுரை மீனாட்சி காலில் போய் விழுந்தாங்க. மற்ற கோயில்ல எல்லாம் வேண்டியதை கேட்கணும், மீனாட்சிட்ட கேட்க வேண்டாம். நின்னா போதும், ஒரு பஞ்சமுக தீபாராதனை ஆகும், கிடைக்கும். இதெல்லாம் சொந்த அனுபவம். மதுரை மீனாட்சிட்ட போய் நின்னா போதும், உங்களுக்கு என்ன வேணும் கிடைக்கும். தாயிட்ட போய் 6 மாச புள்ள எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுது. அட ஆரம்பிக்கும் முன்னாலேயே பால் நினைந்து ஊட்டும் தாய். மீனாட்சிட்ட போய் இந்த 2 பேரும் விழுந்தாங்க. யார் 2 பேரு? திரிபுர சுந்தரி அம்மாள், திருமல நாயக்கருடைய திவான் அண்ணாசாமி ஐயர். அம்மா குழந்தை வேணும், கல்யாணம் ஆனா குழந்தை வேணும், மங்களம் என்ற மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேர். ஆமா குழந்தை எதுக்கு வேணும்? ஒருத்தட்ட கேட்டேன், கொல்லி போடுறதுக்கு பிள்ளை வேணுங்கிறாரு. மடத்தனமான வார்த்தை. ஆமாங்க, அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. பையன் 8 வயசுல கொல்லிய கையில பிடிச்சிட்டேன். நான் தயார், நீ தயாராங்கிறேன். இதெல்லாம் வம்பு தானே. எதுக்குமா குழந்தை? ஏன் குழந்தை சொல்லுங்க? நம்ம பண்ணின நல்ல காரியத்தை நமக்கு அப்புறம் தொடர்ந்து பண்றதுக்கு பிள்ளை. ஒரு வாழை மரம் சாகிற பொழுது இன்னொரு வாழை மரத்தை உண்டாக்கிட்டு சாகிதா இல்லையா? ஏன்? இனிமே நான் பண்ண காரியத்தை என் பய பார்த்துக்குவேன். இவ்வளவு காலமா சித்தர் சமாதியில நான் போய் இருந்தேன், இப்ப என் பிள்ளை இனிமே பார்த்துக்குவேன். பரவாயில்ல, நான் நிம்மதியா ஆண்டவன் திருவடி அடையலாம். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ வகையறியேன் இந்த ஏழை படும்பாடு உனக்கு திருவுளச் சம்மதமோ. வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு, அதுக்குத்தானே பிள்ளை. நான் பண்ண நல்ல காரியத்தை எனக்கு அப்புறம் பண்றதுக்கு பிள்ளை. அம்மா தாயே, ஊர்ல 4 பேர் என்ன மலடிங்கிறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அம்மா பிள்ளை பிறந்துட்டா பிள்ளைய உன் காலடியில கொண்டாந்து போட்டுறேன். வேகத்துல என்ன வேணும்னாலும் வேண்டிக்குவோம். புரியுதா? அப்புறம் பிள்ளைய அவ காலடியில போட்டா உனக்கு எப்படி பிள்ளை இருக்கும்? அந்த வேகத்துல பிள்ளை என்ன மலடுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. போதும். மீனாட்சி சிரிச்சுட்டா, முடிஞ்சது. 2 பிள்ளை பிறந்தது. கேட்டது 1, கிடைச்சது 2. அதுதான் மீனாட்சியின் கருணை. மனுஷங்கிட்ட 1000 ரூபாய் கட்ட 5 நாளைக்கு நடக்க விட்டு 50 ரூபாய் கொடுப்பேன். கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டாம், போய் நின்னா போதும், அள்ளி கொடுப்பார். சென்னல் சூழாறு முகன் அதிகுடைய வள்ளலே செங்கீரையாடியருளே. தண்டபாணி. சென்னல் சூழ் ஆறுமுக நதி வள்ளல், வாரி வாரி கொடுப்பவன் கடவுள் மட்டுமே. நம்மெல்லாம் பிச்சைக்காரங்க, கொடுக்கிறவன் யாரு? பகவான். 2 பிள்ளை பிறந்தது. ராமன் லக்ஷ்மணன் பேரு வச்சாங்க. 2 பிள்ளையும் அழகா இருக்கு. ஏங்க, மீனாட்சிட்ட கொண்டே பிள்ளைய கொடுக்கத்தான் வேணுமா? நம்மளே வச்சு வளர்ப்போம், அப்பப்ப கொண்டே காட்டிட்டு வருவோம். யார்கிட்ட? மீனாட்சிட்ட. இந்த பாரு, பிரார்த்தனை பண்ணிட்டோம், முத குழந்தை மீனாட்சி. பண்ணாதே, இந்த குழந்தை நிலைக்கணும்னா அந்த குழந்தைய கொண்டே கொடு. கண்டனூர்ல ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி 20 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ அந்த காலத்துல வாங்கும். இன்னைக்கு 20 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ எல்லாம் சொல்லப்படாது, இப்படித்தான் கிடைக்கும். அன்னைக்கு 20 ரூபாய்க்கு எவ்வளவு மல்லிகைப்பூ கிடைக்கும். வாங்கி 15 ரூபா மல்லிகைப்பூவை மீனாட்சி படத்துக்கு போடும். 5 ரூபா மல்லிகைப்பூவை தலையில வச்சுக்கும். நான் போய் கேட்டேன், என்ன 20 ரூபாய்க்கு வாங்கி, அட ஆளுக்கு 10 எடுத்துக்கப்படாதா?
நம்ம புத்தி நம்மளை விட்டு போகுமா? மீனாட்சிக்கு 15 ரூபாய்க்கு பூ வச்சு விட்டு என்னங்க ஆச்சு நீங்க 5 ரூபாய்க்கு பூ? இந்த ஆட்சி ஒரு பார்வை பார்த்தது, இந்த பூவுக்கு அந்த பூ தான் காப்புன்னது. புரியுதா அம்மா? புரியுதுங்களா அம்மா? அங்க போய் மீனாட்சிக்கு 15 ரூபாய்க்கு நான் பூ வாங்கி வைக்கிறேனே, எங்க வீட்டுக்காரரு நல்லா இருக்காரு, இந்த பூ எனக்கு நெடுநாளும் கழிச்சுக்கிட்டு இருக்கு. சரிதானா? இந்த குழந்தை பொழைக்கணும்னா அந்த குழந்தைய கொண்ட மீனாட்சிட்ட விட்டுரு. சரிங்க, கொண்டே மூத்த குழந்தை ராமனை விட்டாச்சு. இந்த பையன் சிரிக்கிறான் மீனாட்சியை பார்த்து. ராமலிங்க சாமி கை குழந்தையா இருந்த பொழுது சிதம்பரத்துல கூட்டிக்கிட்டு போனா நடராஜாவை பார்த்து சிரிச்சாராம். ஏன் நடராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறார்ல? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். எப்படா வந்தேன் நல்லா இருக்கியா என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அப்பர் சுவாமி. அப்ப நம்ம சிரிக்க வேண்டாமா? ஐயா நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்க, நான் சிரிக்காம உருன்னு உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆளு எங்கேயோ போய் ஒரு விலங்கா பிறக்க வேண்டியவர் இங்க வந்து பிறக்கிறாரு நினைப்பீங்களா இல்லையா? நடராஜாவை பார்த்து குழந்தை சிரிச்ச மாதிரி மீனாட்சியை பார்த்து இந்த ராமனுங்கிற குழந்தை சிரிச்சது. பிறந்தது எப்போ? 1627 பிரபவ வருஷம் சித்திர மாசம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். ரெட்ட பிள்ளை. கையிலேயே கால்கள்ல சங்கு சக்கர ரேகை. ஞானிகளுக்கு அப்படி இருக்கும், கால்களில் சங்கு சக்கர ரேகை. பிறந்த குழந்தையெல்லாம் அழும், இந்த ராமனுங்கிற குழந்தை சிரிச்சது. அதான் வித்தியாசம். ஏன் அழும்? எதனால குழந்தை அழுது? இப்படி பேசினா ரொம்ப நேரமாகி போயிடும். நான் என்ன பண்றது? நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுது இந்த குழந்தை ஆன்மா இருக்கு பாருங்க, இந்த குழந்தை அதுக்கு அறிவு நல்லா இருக்குமா, எல்லா பிறவி ஞானமும் இருக்குமா. கூட துணைக்கு முருகப்பெருமான் உட்கார்ந்து இருப்பாராம். முருகன் சொல்லுவாராம், நீ இன்னென்ன வினைகளை எல்லாம் இப்போ அனுபவிக்க எடுத்துக்கிட்டு வந்திருக்கே. சரி, அந்த வினைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டா உன் பிறவி முடிஞ்சு போயிடும். சரி, நீ எங்கூட இருப்பியா? இதுவரைக்கும் இருந்தேன், வெளியில வந்துட்டா நீ கூப்பிட்டா இருப்பேன், கூப்பிடலைன்னா நான் விளையிருவேன். யாரு? முருகப்பெருமான். முருகனுக்கு என்ன பேரு? குகன்னு பேரு. ஏன்? வயிறு, தாய் வயிறு குகதானே. குகதானே தாய் வயிறு. அங்கே இருந்ததுனால அவனுக்கு என்ன பேரு? குகன்னு பேரு. ஆதி மனிதன் மலையிலே குகையில் வாழ்ந்த பொழுது அவனுக்கு அடையாளமாக இருந்த வேலாயுதத்துக்கு மூல காரணம் முருகன், குகன்னு பேரு. சரி, நீ வெளியில வந்தா என்ன கூப்பிடு, நான் கூட இருப்பேன். கூப்பிடல நான் விலகி போயிடுவேன். சரி, இப்போ நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. குழந்தை பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவம் ஆனா ஒரே காத்து வந்து மூக்கில் அடிக்குது. ஒன்னும் புரியல. முருகனை கூப்பிடணும். முருகனுக்கு என்ன பேரு? குகன். குகா 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 குகான்னு அழுதுது. நம்ம மடத்தனமா குழந்தை குவா குவான்னு அழுகுதுன்னு மாத்திவிட்டோம். நம்ம எல்லாத்தையும் தானே மாத்திவிட்டோம். அது குவா குவான்னு அழல. அவன் பேர் என்ன? முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். கந்தன் அனுபூதி. குகா குகா குகா. கூட உட்கார்ந்து இருக்கான்ல, அவன் கண்ணு பட்டா சிரிக்கும், அவன் விலகி போயிட்டா குழந்தை அழும். இந்த குழந்தை மீனாட்சியின் குழந்தை, மீனாட்சி மைந்தன் சிரிச்சது. கொண்டே போட்டாங்க. மீனாட்சிக்கு முன்னால கிடக்கு. போய் போட்டா தெப்ப குளத்துல, அதாவது அங்க பொற்றாமரை குளம், மதுரை கோயில்ல என்ன குளம்? பொன்னால தாமரைப்பூ பூத்துதான். ஏண்டா பொன்னால தாமரைப்பூ பூத்துதுன்னா, மீனாட்சி அரசால வரப்போறாள்னு தாமரைப்பூ தங்கத்துல பூத்துதான். கண்ணால மீனாள் மதுரை மண்ணால வரான்னு பொன்னால தாமரைப்பூ பூக்கும் அந்த பொய்கையிலே. அந்த காலத்துல தாலாட்டு பாடுவாங்க. அந்த காலத்துல மறக்கப்படாது. இப்போ ஒருத்தனும் ஒன்னும் பாடுறது கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன பாட்டு? கண்ணாளாம் மீனாள் மதுரை மண்ணால வாரான்னு பொன்னால தாமரைப்பூ பூக்கும் அந்த பொய்கையிலே. பொற்றாமர குளத்துல கொண்டு குழந்தைய போட்டா மல்லாக்க நீச்சடிச்சுக்கிட்டே வருதான். 6 மாச பிள்ளை. அவங்க பிறந்த உடனே மீன் குஞ்சு நீந்தலியா? யாரு சொல்லி கொடுத்தா? அது மாதிரி தானே குழந்தை கம்பீரமா நீந்துது. எல்லாருக்கும் பேராச்சரியம். கோயில்ல எல்லாரும் கும்பிட்டான். இது மீனாட்சியின் மைந்தன், மீனாட்சியின் பிள்ளை.
கல்யாணம் அங்க நடக்கிற காலம். கணபதி பாபான்னு ஒருத்தர் வந்தார். இந்த குழந்தைக்கு 15-16 வயசு ஆயிடுச்சு. உபதேசம் பண்ணனார் கணபதி பாபா. இந்த குழந்தை பரம ஞானியாக மாறி பேர் என்ன? குழந்தை ஆனந்த சுவாமி. இந்த சுவாமிகள் குழந்தை ஆனந்த சுவாமிகள். திருமண நாயக்கர் வந்து காலில் விழுந்து கும்பிடுறார். இந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லுது? அப்பவெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா மாசி மாதம். மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த தெருவுக்கெல்லாம் பேரு தெரியுமா உங்களுக்கு? அம்பாளுக்கு பக்கத்துல உள்ள வீதி ஆடி வீதி. வடக்காடி வீதி, கிழக்காடி வீதி, மேற்காடி வீதி, தெற்காடி வீதி. ஆடி வீதியை தாண்டி வெளியில வந்தா ராஜகோபுரம் இருக்க வீதி சித்திர வீதி. வடக்கு சித்திரை, மேற்கு சித்திரை, கிழக்கு சித்திரை, தெற்கு சித்திரை. அதை தாண்டி வெளியில வந்தா ஆவணி மூல வீதி. கீழாவணி மூல வீதி, மேலாவணி மூல வீதி, தெற்காவணி மூல வீதி, வடக்காவணி மூல வீதி. அதுவும் தாண்டி வெளியில வந்தா கீழே மாரட்டு வீதி. அதுவும் கீழே மாரட்டு, மேல மாரட்டு, 4 பக்கம். அதுவும் தாண்டி வெளியில வந்தா 4 மாசி வீதி. கீழே மாசி, மேல மாசி, வடக்கு மாசி, தெற்கு மாசி. அதுவும் தாண்டி வெளியில வந்தா 4 வெளி வீதி. மதுரை முடிஞ்சு போச்சு. தாமரப்பூ மாதிரி நடுவில் மொட்டு மீனாட்சி கோயில், 4 பக்கம் அழகான தெரு. காமராஜர்கிட்ட கேட்டாங்களா, நெய்வேலியிலே ஒரு டவுன்ஷிப் உண்டாக்கணும். அப்ப முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கேட்டாங்களா, ஒரு டவுன்ஷிப் உண்டாக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் வேணும். நான் எதுக்கு? ஜெர்மனியில போய் எப்படி நகரத்தை கட்டி இருக்காங்கன்னு நாங்க 2 இன்ஜினியரும் போய் பார்த்துட்டு வர்றோம். நான் அவர் சிரிச்சார். எதுக்கு ஜெர்மனிக்கு போற? மதுரைக்கு போங்கிறேன், போய் பாரு, மீனாட்சி கோயில பார்த்துட்டு வா போதும்ட்டாரு. 25,000 ரூபாய் மிச்சங்க. நம்ம காலமா இருந்தா 25,000 இல்ல 50,000 வாங்கிக்கோ, எனக்கு 25 கொடுன்னு கேட்டிருப்போம். நம்ம அவ்வளவு சுத்தமா போயிட்டோம். இப்போ அந்த காலம் அப்படி இருந்த காலம். மீனாட்சி அம்மன் கோயில் அப்படி. இந்த குழந்தை என்ன சொல்லுது? மாசி மாதம் திருவிழா மீனாட்சிக்கு, அழகருக்கு சித்திர மாதம் திருவிழா. மாசி மாத திருவிழாவுக்கு வந்த கூட்டம் போயிடும். அப்புறம் சித்திர மாத திருவிழாவுக்கு ஒரு கூட்டம் வரும். திருமலை நாயக்கர்கிட்ட குழந்தை ஆனந்த சுவாமி சொல்கிறார், மாசி திருவிழாவை சித்திரைக்கு மாத்து. மீனாட்சி அம்மனுடைய மாசி திருவிழாவை சித்திரைக்கு மாத்து. ஒன்னு சொல்லவா? மாசி மாதம் அந்த காலத்துல மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அதுல இருந்து அவளுடைய ஆட்சி மதுரையில. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி. ஆவணி திருவிழாவில் சொக்கலிங்க பெருமானுக்கு பட்டாபிஷேகம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, 6 மாசம் இவருக்கு ஆட்சி. அவருக்கு 6 மாசம், அவளுக்கு 6 மாசம் ஆட்சின்னு அந்த காலத்திலே ஆணும் பெண்ணும் சமம் என்று காட்டிய ஊர் மதுரை. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு 40% வாங்க மாட்டல பெண்களுக்கு. சரிதானம்மா? ஒன்னும் பண்ண முடியல. அப்படி இவர் என்ன பண்ணார்? மாசி திருவிழாவை சித்திரைக்கு கொண்டா. சரி, இப்ப மீனாட்சிக்கு 2 மாசம் ஆட்சி குறைஞ்சு வச்சு. ஆமா, சித்திரை மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி. இப்ப சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆவணி மாசம் அவருக்கு பட்டாபிஷேகம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி வரைக்கும் அவருக்கு ஆட்சி. அம்பாள் 2 மாசத்தை ஆண்டவனுக்கு கொடுத்து 8 மாசம் அவருக்கு, 4 மாசம் எனக்குன்னு ஆட்சி. இதை பண்ணி கொடுத்தவர் யாரு? குழந்தை ஆனந்த சுவாமிகள் தங்கி இருப்பார். ஒரு ஆள் இவரை கூப்பிட்டார், காலில் போய் விழுந்தார். சாமி, நான் திருவண்ணாமலை போய் கும்பிட்டதில்லை, திருவண்ணாமலையை பார்க்கணும். புறப்படு. அவ்வளவுதான். 2 பேரும் மனசுனால திருவண்ணாமலைக்கு போயாச்சு. சாமி திருவண்ணாமலைக்கு போனவர் திருவண்ணாமலை பார்க்கிறார். எங்க பார்த்தாலும் ஜோதியா தெரியுது, மண்ணு தெரியல, ஜோதி. சேஷாத்ரி சுவாமின்னு ஒரு மகான் திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர், கணபதிக்கு சமானமாய் இருந்தவர். அவருக்கு பேரு கணபதின்னு பேரு, பகவான் ரமணருக்கு முருகன்னு பேரு. இந்த 2 பேரும் வாழ்ந்த காலம் திருவண்ணாமலையில் 1898 இருந்து 1950 வரைக்கும். சேஷாத்திரி சுவாமிகள் பரமஞானி. 1,00,000 தடவை அதை சுத்தினாராம். எதை? திருவண்ணாமலையே. உலகத்திலே பெரிய சிவலிங்கம் எது தெரியுமா? திருவண்ணாமலை. மலையே சிவலிங்கம்.
ஆதி வடிவான மலை அன்றிருவர் தேடுமலை சோதிமணி ஆடரவம் சூழுமலை நீதி தழைக்குமலை ஞானத்தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு போனார் குழந்தை ஆனந்த சுவாமி. இந்த கூட வந்தவருக்கு காட்சி எல்லாம் காமிச்சார். நான் இங்க கொஞ்சம் உட்காரணும்னார். உட்கார்ந்தார், சமாதி ஆயிட்டார். அவருக்கு பயந்து போச்சு. ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு சமாதி கோயில் கட்டி எல்லாம் பண்ணி முடிச்சார். 21ஆம் தேதி சாமி புறப்பட்டு கிளம்பிட்டார். 21 நாள் தான் சமாதி இல்லை, கிளம்பியாச்சு. அங்க சிவலிங்கம் எல்லாம் இருக்கு. இவர் புறப்பட்டுட்டார். அதான் பரமஞானி. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு வாழ்ந்திருக்கார். பல சமாதிகள். புறப்பட்டு கட்டையா குட்டையா இருப்பார். அப்போ இப்ப எடுத்த தோற்றம். அந்த குண்டா இருந்தது காசியில முன்னால. இப்போ அடுத்தாப்புல மதுரைக்கு வந்து இப்ப சமாதியாகி திருப்பி மதுரைக்கு வரப்போறார். இப்போ அந்த கட்டையா இருப்பார், குட்டையா இருப்பார். இந்த வானீர் வடிஞ்சது அப்படியே இருக்கும். அதான் குழந்தை. யாராவது ஊட்டினா சாப்பிடும், இல்லாட்டி சாப்பிடாது. சாப்பாடு என்ன தெரியுமா? பயத்தம்பருப்பு கஞ்சி. இந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்பும் கஞ்சியும், அவ்வளவுதான். ஒரு நேரம் குடிப்பார், ஒரு நேரம் துப்பிடுவார். குழந்தை ஆனந்த சுவாமிகள். சரி, புறப்பட்டார். 4 அடிக்கு குறைவு உயரம். காஞ்சிபுரம் போனார், ஸ்ரீரங்கம் போனார், மதுரைக்கு வந்தார். ஒரு சீடன் வந்து சேர்ந்தான், கதிர்வேலன்னு பேரு. அவன் கொஞ்ச காலம் இருந்தான். தென்காசிக்கு எங்கூட வரணும் சாமின்னா. புறப்படு, எல்லாம் நம்ம ஊர் தான். தென்காசிக்கு போயிட்டார். தென்காசியில போனா அவங்க வீட்டுல ஒரு 15 நாள் இருந்தார். அவனுக்கு அந்த சமாதி ஆகிற நேரம் வந்துருச்சு. என் கூட வாழ்னார், கூட்டிக்கிட்டு போனார். இப்படி உட்காருன்னார். இவரும் பக்கத்துல உட்கார்ந்தார், தியானத்துல இருந்தார். 2 பேரும் சமாதி ஆயிட்டாங்க. காசிக்கு போனா ஒண்ணு பார்க்கணும். 4 சிஷ்ய பிள்ளைகள், ஒரு குருநாதர். சித்தர்கள் 5 பேரு. கோஷாயின்னு அந்த சித்தருக்கு பேரு. அவருக்கு முன்னால 4 சிஷ்ய பிள்ளைகள். 5 பேரும் போய் உட்கார்ந்தாங்க. ஒரே நேரத்துல 5 சிவலிங்கம். சமாதிங்க சிவலிங்கமா மாறி போச்சு. இந்த கட்டையா குட்டையா உட்கார்ந்தவங்களுக்கு மாலை போட்டா சிவலிங்கம் மாதிரி தெரியும். பார்த்திருக்கீங்களா? மானுட யாக்கை வடிவு சிவலிங்கம். யார் சொல்றா? திருமூலர் திருமந்திரம். 5 சிவலிங்கம் எங்க இருக்கு? நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சத்திரம் ஒண்ணு இருக்கு காசியில. சத்திரத்தில பின்பக்கத்தில பாதாள ஈஸ்வரர்னு அவருக்கு பேரு. ஒரு பாதாளத்தில் இருக்க ஒரு சிவலிங்கம் இல்ல, 4 சிவலிங்கம், ஒரு நந்தி, மொத்தம் 5 பேரு, ஒரு குருநாதர், 4 சிஷ்ய பிள்ளை, எல்லாம் அங்கே சமாதி. அது மாதிரி தென்காசியில ஒரு சமாதி இங்கே உட்கார்ந்தார். அவ்வளவுதான். கதிர்வேலன் சமாதி அங்கே இருக்கு. இவர் 21ஆம் நாள் கிளம்பிட்டார். 21 நாள் தான் சமாதியில் இவருக்கு. திருவண்ணாமலையில இருந்து அதுக்கு முன்னால காசியில, அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் தென்காசி, இப்ப மதுரைக்கு வந்துட்டார். மதுரையில நிறைய செய்திகள். சங்கரம்பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் வீட்டுல தான் சமாதி. எப்போ? தென்காசியில இருந்த பொழுது மதுரையில அதுக்கப்புறம் வந்தார். தொந்தி பெருசா இருக்கும். சாமி, என்ன தொந்தி பெருசா இருக்கு? டேய், உலகம் பூரா இதுக்குள்ள இருக்குடான்னாரா. உலகம் ஞானிகளுக்குள் அடங்கும். கீழே குழந்தைக்குரிய அரை ஆடை, மேலே பெரியவர்களுக்கான துண்டு, அப்படித்தான் போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு அபிஷேகம் எப்படி தெரியுமா? பஞ்சாமிர்தம், பால், பன்னீர், சந்தனம். அபிஷேகம் முடிஞ்சு போச்சா கொதிக்க கொதிக்க வெந்நீர் கொண்டாடுவாங்க, ஊத்துவாங்க, சிரிச்சு ஒடிச்சு உட்கார்ந்திருப்பார். சந்தனத்தையும் ஏற்றுக்கொண்டு கொதிக்க கொதிக்க வெந்நீரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் பரமஞானி. நம்மளா இருந்தா சந்தனம்னா சந்தோஷப்படுவோம், வெந்நீர்னா அவன் தலையில திருப்பி ஊத்திடுவோம், விடுவோமா? அதுதான் பரமஞானி. எப்ப தூங்குவார் தெரியாது. சாம்பிராணி காட்டுவாங்க பிள்ளைக்கு, சிரிச்சபடி உட்கார்ந்து இருப்பார். விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க, ருத்ராட்சம் போடுவாங்க, நிஷ்டையில இருப்பார். நிஷ்டை முடிஞ்சு பிரசாதம் கொடுப்பார். எப்ப தூங்குவார் தெரியாது, எப்ப முழிப்பார் தெரியாது. தூக்க பார்த்தாங்க, தூக்க முடியல, கணக்கிறார், சிரிக்கிறார். ஒரு சிஷ்யன் வந்து ஈஸியா தூக்கிட்டான். சில பேருக்கு எளிமையாய் இருப்பார். அட்டமா சித்தி, நினைச்சா கணப்பார், நினைச்சா எளிமையாய் இருப்பார். ஒரு முறை சொல்றார், சுருளிமலைக்கு போ, ஒரு கொடி இருக்கு,
அந்த கொடியிலே உள்ள பாலை எடுத்து சாப்பிடு, 200 வருஷத்துக்கு வியாதி இல்லாம இருக்கலாம். 200 வருஷத்துக்கு வியாதி இல்லாம இருக்கலாம். சுருளிமலையிலே ஒரு கொடி. சித்தர்கள் ஞானிகள் வைத்தியத்தினாலே இந்த நாட்டை காப்பாற்றிய பெருமக்கள். இட்லிய பால்ல ஊற வைப்பாங்களாம், ஊட்டுவாங்களாம். பாதி சாப்பிடுவாராம், பாதியை துப்பிடுவாராம். குழந்தை தானே, வாழ்க்கை முழுக்க குழந்தை. வத்தலக்குண்டுல ஒரு கோயில் இருக்கு, சித்தாலங்குடியில ஒரு கோயில் இருக்கு, திண்டுக்கல்ல சாமி இப்ப இருக்கார். என்ன சாமி? குழந்தை ஆனந்த சுவாமி. கீழே ஒரு வீடு, மாடிக்கு போற வழி. சாமி மாடியில் இருப்பார். கீழே உள்ள வீட்டு அம்மா போய் சாப்பாடு விட்டுட்டு வருவாங்க. ஒரு நாள் இந்த அம்மா மெதுவா படியேற பாக்குறாங்க. மேல பட்டு புடவை, பச்சை பட்டு புடவை கட்டிக்கிட்டு யாரோ ஒரு அம்மா மேல ஏறிக்கிட்டு இருக்கு. யாரோ போறாங்க சாமிக்கு சாப்பாடு கொடுக்கன்னு இந்த அம்மா பாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா மேல ஏறின அம்மா திரும்ப கீழே வரணுமா இல்லையா? வரும் வரும் வரும்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. மத்தியானம் 12 மணிக்கு போன அம்மா 12, 1, 2, 3, 4, 5 வரவே இல்லை. மேல போய் பார்த்தா அந்த அம்மாவை காண, சாமி மட்டும் உட்கார்ந்துருக்க. சாமி, யாரோ பச்சை புடவை கட்டி ஒரு அம்மா வந்தாங்களே, அது எங்க அம்மா. யாரு? தாய் மீனாட்சி. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள். சீர்காழி கோவிந்தராஜ். அம்பாளுக்கு என்ன உடை? பச்சை உடை. அவ திருமேனி எப்படி? பச்சை. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹ்ரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. திருமூலர் திருமந்திரம். பச்சை பாவாடை, பச்சை புடவை, பச்சை திருமேனி, சாப்பாடு போட்டுட்டு கீழே போறா மீனாட்சி. திருப்பரங்குன்றத்துல ஒரு நாடார் வீட்டுல கல்யாணம். அந்த ஆள் அங்கிருந்து சாமி காலில் விழுந்து கும்பிடுறார். என்ன, என் பொண்ணுக்கு கல்யாணம் திருப்பரங்குன்றத்துல, நாளைக்கு காலையில சாமி ஆசீர்வாதம் பண்ணணும். வர்றேன்ட்டார். போகவே இல்லை. எல்லாம் பாக்குறாங்க. திண்டுக்கல்ல உட்கார்ந்து இருக்காரு. வந்தவன் போனவன் எல்லாம் கும்பிடுறான். திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ராத்திரி 8 மணிக்கு திருப்பரங்குன்றத்து அந்த நாடார் வந்துட்டார். சாமி காலில் விழுந்து கும்பிட்டார். எல்லாரும் என்னன்னாங்க, சாமி மத்தியானம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணினது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சாமி. என்னடா இது, இங்கே உட்கார்ந்து இருந்தாரு. சாமி, நீங்க இம்புடு தூரம் மாட்டு வண்டியில வந்தீங்களா? ஓ, அது வேறையா? மாட்டை உண்டாக்கி, வண்டியை உண்டாக்கி, மனுஷ உடம்ப உண்டாக்கி, அங்க போய் பார்த்து கும்பிட்டு இங்க வந்தாச்சு. அவர்தான் சித்தர். சிவபெருமான் ஒரே நேரத்துல 4 ஊர்ல இருப்பாரா மாட்டாரா? 4 ஊர்ல என்ன, எல்லா இடத்துலயும் அவர் தானையா இருக்கிறாரு. இங்க இருக்காரா? இங்க இருக்காரா? இருக்காரு. அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? சிவம். எல்லா இடத்திலும் இருப்பார். ரொம்ப ஆச்சரியம். அவருக்கா பெரிய ஆச்சரியம். என்ன இங்க இருந்தாருங்கிறாங்க. இவர் திருப்பரங்குன்றத்துக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அங்க வந்துட்டாரே. இன்னொரு நிகழ்ச்சி, ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல கொடரோடுன்னு ஒரு இடம். அந்த கொடரோட்டுல ஒரு ரயில்வே தொழிலாளி கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு அவருக்கு பேரு. சாமியினுடைய சிஷ்யர். குழந்தை ஆனந்த சாமியை கும்பிடக்கூடிய பரம பக்தர். அவர் பையன் ஒருத்தன் மேல ஏறி விளையாண்டான், கீழே விழுந்தான், முடிஞ்சு போச்சு. ஒத்த பிள்ளை. வாழ்க்கையில் சோகம் என்ன தெரியுமா? பெற்ற பிள்ளை நமக்கு முன்னால செத்து போறது. அப்பா இறந்து போயிட்டா 6 மாதத்துக்கு துக்கம். அம்மா இறந்து போயிட்டா 1 வருஷத்துக்கு துக்கம். பெண்டாட்டி இறந்து போயிட்டா அடுத்த தாரம் கட்டுற வரைக்கும் துக்கம். பெற்ற பிள்ளை இறந்து போயிட்டா அவன் சாகுற வரைக்கும் துக்கம். ராவணை அழுதான்ல, இந்திரஜித்து செத்த பொழுது, எனக்கு நீ பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் உனக்கு நான் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கண்டா. எனக்கு நீ செய்யத்தக்க கடனலாம் ஏங்கி ஏங்கி உனக்கு யான் செய்யலானேன், என்னின் யார் உலகத்துள்ளார். கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அழுகிறார்.
என் புள்ள ஒத்த புள்ள இறந்து போச்சு, நாங்க புருஷனும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து இருக்கிறோம், சாமி எங்க உசுரை எடுத்துக்கிட்டு புள்ள உசுரை கொடுங்க. அப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சா? பண்ணவே மாட்டேன். நம்ம சும்மா அழுதுட்டு விட்டுருவோம். பண்ணுவோமா? நான் தான் இருக்கணும்னு நினைப்போம். பண்ண சொன்னவள தெரியும். சாமிகிட்ட கொண்டாந்து போட்டாங்க. சாமி சிரிச்சபடிக்கு அந்த பையனை தூக்கிக்கிட்டு அறைக்குள்ள போயிட்டார். அரைக்கதவை சாத்தி விட்டார். 3 நாள் வெளியில வரல. சாமி சாப்பிட்டாரா? இல்லை. 3 நாள். 4வது நாள் பையன் கையை பிடிச்சுக்கிட்டு வந்து இந்தா உன் பிள்ளை. முடிஞ்சு போச்சுங்க. 3வது நாள் சாமி சாப்பிடாம தியானம் பண்ணி உசுரை கொண்டாந்து கொடுத்து விட்டார். ஏன்? அவர் சித்தர். சித்தர்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். நமக்குத்தான் இதெல்லாம் பெரிய காரியம். 3 நாள் வைத்திருந்தார்கள். பையன் எழுந்து வந்தான். இப்போ 1932 நவராத்திரி நேரம். நவராத்திரி 8வது நாள். குழந்தையானந்த சாமி உட்கார்ந்து இருக்கார். எல்லாரும் பன்னீர் பஞ்சாமிர்தம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சாமி குளிக்க மாட்டாரு, எப்பவாவது தான் குளிப்பார். யாராவது குழந்தை அப்படித்தானே, குழந்தைய குளிப்பாட்ட நீங்க படுற பாடு எவ்வளவு பாடா இருக்கு. காலையில எந்திரிச்சு இந்த 2.5 வயசு பயல எல்கேஜி யூகேஜி அனுப்புறதுக்கு 2.5 வயசு பயலை முதல்ல எழுப்பி அவன் கண்ணை எல்லாம் தொடச்சி அவனுக்கு பல்ல விளக்கி அப்புறம் அவனை குளிப்பாட்டி பெரும்பாடு பட்டு அவன் வயிற்றுல 2 இட்லியை திணிச்சு அவனை தூக்கி ஆட்டோவுக்குள்ள திணிச்சு அவன் டாட்டா காட்டிட்டு போற வரைக்கும் இந்த அம்மா படுற பாடு நாய் பட்ட பாடா இல்லையா? இது குழந்தை தானே, சாப்பாடு போடணும், எல்லாம் அபிஷேகம் குளிப்பாட்டன்னு வந்தாங்க. ஒரு வார்த்தை சொன்னார். 8ஆம் நாள் குளிப்பாட்ட வேண்டாம், எல்லாம் நாளானைக்கு பார்த்துக்குவான். நாளானைக்குன்னு எத்தனை நாள்? 10ஆம் நாள். நவராத்திரி முடிஞ்சு தசமி 10ஆம் நாள். சரின்ட்டாங்க. 9ஆம் நாள் ராத்திரி 10 மணி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சார். ராத்திரி 10 மணி எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. சாமி அந்த காலை மடக்கி உட்காருவார். தொந்தி இருக்கும் குழந்தை, இந்த காலை மடக்கி உட்காருவார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போய் பாருங்க. நான் மதுரையில் சமாதி இருக்கு, நான் அங்கே பேசியிருக்கேன். ரொம்ப இது நான் பண்ண பெரிய புண்ணியம். அங்கே போய் அப்படி உட்கார்ந்தார். அவ்வளவுதான், தியானத்திலே அடங்கிருச்சு. கையில் குங்குமத்தை எடுப்பாராம், அப்படி தூவாராம், ஸ்ரீ சக்கரம் ஆயிடுவாராம். ஒரு பெரியவர் வந்தார், அந்த ஸ்ரீ சக்கரத்தை கல்லில் அடிச்சு கொண்டுகிட்டு வந்து மதுரையில் வச்சிருக்காரு. இப்போ அரசரடியிலே குழந்தையானந்த சுவாமிகளுடைய சமாதி கோயில் அதிஷ்டானம் இருக்கிறது. இவர் பண்ண ஸ்ரீ சக்கரம் அங்கே இருக்கு. சாமி அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தார். என்ன சொன்னார்? 8வது நாள் குளியல்ன உடனே 10வது நாள் நாளானைக்குன்னாரா? சொன்னபடி 9ஆம் நாள் ராத்திரி சமாதி, 10வது நாள் காலையில் அபிஷேகம். அதுக்கு அப்புறமும் பல பேருக்கு தரிசனம், பல பேருக்கு தரிசனம். அங்கே ஒருத்தர் சொல்றார், சாமி வந்து எனக்கு காட்சி கொடுத்தார். ஞானிகள் எப்பவுமே தன்னுடைய உடம்பை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள், தங்கள் பெருமையையும் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஒரு அம்மா அங்கிருந்து வந்தது, சாமி காலில் விழுந்தது. சாமி அப்படி பார்த்தார். என்ன தாலி பிச்சையா? அந்த அம்மா ஒன்றும் கேட்கல. பக்கன்னு உள்ள அடிக்குது. வீட்டுக்காரர் ரொம்ப ஆபத்தா கிடக்கிறார். தாலி பிச்சையா? கிடைச்சிருச்சு போ. அவர் எந்திரிச்சிட்டார். இன்னொரு அம்மா வந்தது. 8 செய்தி சொல்றேன், நல்ல கூடவே வந்திருக்கணும், எண்ணிக்கிடுங்க, மிச்சமெல்லாம் குசுரா வச்சுக்கிடுங்க. இன்னொரு அம்மா வந்தது. கை நிறைய வளையல், 8 வளையல், தங்க வளையல், 2 பவுன், எண்ணி 2 16 பவுன். இன்னைக்கு ரேட்டுக்கு 4 லட்சம் ரூபா போட்டு வந்து நிக்குது. என்ன? குழந்தை இல்லை. சரி, ஒரு 4000 ரூபாய் செலவழியும், ஒரு யாகம் பண்ணணும். சரி, நாடார் ஒருத்தர் கையில கொடுத்துட்டாருன்னு 4000 ரூபாய். யாகம் ஆரம்பிச்சாச்சு. ஹோமம் பூர்ணாகுதி பண்ணணும். அந்த அம்மாவை கூப்பிட்டார். கையில எத்தனை வளையல் போட்டிருக்க? 8 வளையல். என் தாய்க்கு கலட்டி கொடுக்கறியா? சுமங்கிலி வளையல் இல்லாம இருக்கக்கூடாது, 2 வளையலை போட்டுக்கோ, 6 வளையலை ஹோமத்துல போடு. நம்மளா இருந்தா இன்னும் சொல்லுவோம், ஐயோ தங்கத்தையில கேட்கிறாரு சாமியாரு. 6 வளையலை அந்த அம்மா கலட்டி போட்டுருச்சு. ஹோமத்துல ஆகுதி. சாமி மறைகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மாசம் முன்னால
வாழை மரம் வாங்கி கட்டி இருந்தாராம். ஹோமம் முடிஞ்ச பொழுது வாழை காயெல்லாம் பழுத்திருச்சான். சார் கட்டின மரம் எல்லாம் பழுக்காது சார். பழுத்திருச்சு. சாமி மறைஞ்ச 2வது மாசம் அந்த தாய்க்கு 2 பிள்ளை பிறந்தது. எத்தனையோ செய்திகள். குழந்தை ஆனந்த சுவாமி. என் சொந்த செய்தி ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மணி 8:30க்கு மேல ஆச்சு, மன்னிச்சுக்கிடுங்க. தப்பு ஏன் தப்பு இல்லை, நல்லா கேட்ட உங்கள் தப்பு. ஆமா, நீங்க எந்திரிச்சு போயிருந்தா நானா பேசுவேனா? ஏங்க, எத்தனையோ நேரம் வீணாக்குறோம். இதுதான் நம்ம நேரம். இந்த 1.5 மணி நேரம் இருக்கே, இதுதான் நம்ம நேரம். என் சொந்த அனுபவம் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு எம்காம் பாஸ் பண்ணேன். நான் படித்தது போகிற அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங். 41 வருஷம் காமர்ஸ் ப்ரொஃபஸர். தமிழில் எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனசார தமிழில் ஈடுபட்டு போயிடுச்சு. எம்காம் முடித்தேன். அப்புறம் எம்ஃபில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எம்ஃபில் படித்தேன். அதுக்கு தீசிஸ் கொடுக்கணும். தீசிஸ் கொடுக்கவே முடியல. 6 வருஷம் ஓடி போயிடுச்சு. யூனிவர்சிட்டியில் விரட்டுறாங்க என்னடான்னு. யூனிவர்சிட்டிக்கு போகிற வழியில் குழந்தை ஆனந்த சுவாமி அதிஷ்டானம் போனேன். சாமி, ரொம்ப நாள் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, இன்னும் முடியலை, என்னத்தையாவது கொஞ்சம் பண்ணி கூட. கடவுள்கிட்ட அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அம்மாட்ட தானே குழந்தை போய் சோறு கேட்கும். வேற யார்கிட்டங்க கேட்கும்? அடுத்த வீட்டுக்காரிட்டையா கேட்க முடியும்? அதனால கேட்டுட்டு போயிட்டேன். போனால் அங்கே ஒரு பேராசிரியர் உடனே என்கிட்ட வந்தார். நான் சொல்கிற அட்ரஸுக்கு போங்க, அங்கே ஒரு ஆள் இருப்பார், உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார்னார். அந்த ஆள் திடீர்னுங்க 1 மாதம் நானும் அவருமா உட்கார்ந்த தீசிஸை எழுதி எல்லாத்தையும் டைப் பண்ணி கொண்டே கொடுத்து வாங்கி 3வது மாதம் டிகிரி கிடைச்சிருச்சு. 3 மாதம்தான். இன்னைக்கு நாளைக்கும் அந்த பக்கம் போனால் ஒரு கும்பிடு போட்டுறேன். அவருடைய சமாதியான சமயத்தில் அங்கே ஒரு அபிஷேகம் நடக்குது. அதில் போய் பேசிட்டு வர்றேன். அதிஷ்டானத்துக்கு போனால் எங்கே இருக்கு? அரசரடி. அந்த 4 ரோடு சேர்ற இடம். அந்த பக்கம் தேனி, இந்த பக்கம் மதுரை, இங்கிட்டு திருப்பரங்குன்றம், இந்த பக்கம் வந்தா திண்டுக்கல். அந்த 4ம் சேர்ற இடம். அந்த இடத்துல சமாதி கோயில் இருக்கு. போய் கும்பிடணும். சித்தாலங்குடியில் இருக்கு, திருவண்ணாமலையில் இருக்கு, தென்காசியில் இருக்கு, காசியில் அற்புதமாக இருக்கு. நான் வருஷத்துக்கு ஒரு தரம் காசிக்கு போகிறேன். அங்கே எனக்கு பல சொற்பொழிவுகள் இருக்கு. நம்ம மடம் குமாரசாமி மடத்தில். அதனால போகிற பொழுது கும்பிட்டு வாருது. குழந்தை ஆனந்த சுவாமிக்கு அந்த ஊரில் திரைலிங்க சுவாமி என்று பேர், இந்த ஊரில் குழந்தை ஆனந்த சுவாமி என்று பேர். 300 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்து நிறைய அருள் செய்த புண்ணியவான். அவரை நினைக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய சத்தியநாராயண கருவூர் சித்தர் கருணையினாலே இந்த இடத்தில் எனக்கு வாய்த்தது. நினப்புக்கு வந்ததை சொல்லி இருக்கிறேன். எழுதினது இன்னும் ஒரு கட்டை இருக்கு. இது பகவான் திருவுள்ளம். மணி ஆகிவிட்டது. இத்தனை பேர் இவ்வளவு கூட்டமாக வந்து மாதந்தோறும் கேட்பீர்களேயானால் இந்தியாவுக்கு நல்ல காலம். இந்தியாவுக்கு நல்ல காலம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஞானிகள் தான் நமக்கு துணை. விவேகானந்த சுவாமி அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வந்த பொழுது ஒன்று சொன்னாராம். வெள்ளக்காரங்களை எல்லாம் இங்கிலாந்தில் பார்க்கிற பொழுது சொன்னாராம், அறிவியலுக்கு வேண்டுமானால் ஜெர்மனி தலைமை தாங்கலாம், இராணுவத்துக்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், இலக்கியத்துக்கு வேண்டுமானால் இத்தாலி தலைமை தாங்கலாம், காதலுக்கு வேண்டுமானால் பிரான்ஸ் தலைமை தாங்கலாம், வணிகத்துக்கு வேண்டுமானால் இங்கிலாந்து தலைமை தாங்கலாம். ஆனால் ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரே நாடு அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா. அமெரிக்காவுக்கு போகும் முன்னால் இந்தியாவை நேசித்தேன். அமெரிக்காவிலிருந்து வந்த பின்னால் இந்தியாவை என் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன். இனி ஒரு பிறவி இருக்குமானால் ஞானிகளும் சித்தர்களும் பக்தர்களும் முத்தர்களும் பிறந்த இந்த நாட்டில் நான் வந்து பிறக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் நபிகள் நாயகம் மக்காவில சுத்தி வருவாராம். எதே மக்காவில் அந்த காபா இருக்குல்ல, சுத்தி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மூலையில 1 மணி நேரம் கும்பிடுவாராம்.
மற்ற பக்கமெல்லாம் வேகமா கும்பிடுவார், 1 மணி நேரம் நின்று கும்பிடுவாரா. என்ன அந்த பக்கம் கும்பிடுறீங்க? அங்கேதான் உலகத்துக்கு ஞானம் தரக்கூடிய இந்தியா இருக்கிறது. கிழக்கு நோக்கி, நம்மாலும் மேற்கு நோக்கி கும்பிடுறான், அவர் கிழக்கு நோக்கி இங்கே வந்து கும்பிடுவாரா. சீனாவில் பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த தாய் சொல்லுவானா, தம்பி பொய் சொல்லக்கூடாது, சரி, களவாடக்கூடாது, சரி, பெரியவங்களை மதிக்கணும், சரி, எப்பவும் உண்மையே பேசணும், சரி. அம்மா இப்படி எல்லாம் இருந்தா என்னம்மா கிடைக்கும்? இந்த பையன் கேட்பானா. அந்த அம்மா சொல்லுவாளா, இப்படி எல்லாம் இருந்தா அடுத்த பிறவி இந்தியாவில் போய் பிறக்கலாம். ஐயா ஐயா, இந்த 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 பூமி அப்படி, இந்த பூமி அப்படி, இந்த மண் அப்படி இல்லைன்னா இந்த நேரத்தில் இவ்வளவு கூட்டம் தஞ்சாவூர்ல வந்து உட்கார்ந்து இருக்குமா? உங்கள் திருவடிகளுக்கு நன்றி.